எக்ஸலண்ட். ஸோ இந்த கிளாஸில் இந்த ஃபைனல் இன்டகிரேஷன் பொசிஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருந்த ஸ்டெப் பை ஸ்டெப் செட்டப் ப்ளஸ் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டோம்னா கூட டீபக்கிங் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கும். வேலை செய்யாது, எங்கடா வேலை செய்யுது, ஏன் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப குழப்பமாகிப்படும். ஸோ அதனால் இதுக்கு முன்னால் வீடியோலாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு இந்த கிளாஸுக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபைனல் இன்டகிரேஷன் நம்ம பண்ண போகிறோம். சரி, அதுக்கு முன்னால் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளுடைய docs.sHSS.co.inல வந்தீங்க அப்படின்னா ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட்டுக்கு வரும். அது மெயினில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மேனுவலில் ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீக் 8 and 9 இருக்குது, அதுக்கு வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Firebase Cloud Messaging இருக்குது, இங்கே கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போது என்டையர் என்னென்ன ஆப்ரேஷன் இப்போ ஃபைனலாக இன்டகிரேஷனில் பண்ண போகிறோமோ அது எல்லாம் இங்கே கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு சைடிங் அப் Firebase பார்த்துட்டோம், எப்படி க்ரியேட் பண்ணுறது, ப்ராஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எப்படி ஆப்பை வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஆப்பையும் நம்மளுடைய ஃப்ளட்டர் ஆப்பையும் வந்து எப்படி SDK இன்டகிரேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் ஸோ இதுக்கு இந்த மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான இல்லை FCM ஸ்ட்ரீமை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு என்னென்ன பேக்கேஜ் நம்ம ஆட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு pubspec.yamlல என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3 பேக்கேஜையும் ஆட் பண்ணிக்கணும். அதாவது Firebase Messaging, Firebase Core, இது ரெண்டும் Firebase ரிலேட்டடான பேக்கேஜ். Flutter லோக்கல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 3 ஸ்டேஜில் நம்மளுடைய ஆப் வந்து மெசேஜை ரிசீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பேக்ரவுண்டில் இருந்தது அப்படின்னா ஆண்ட்ராய்டே என்ன பண்ணும், அந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணிடும். ஆனால் ஃபோர்க்ரவுண்டில் இருந்தாவோ ஆப்பே ரன் ஆகாமல் இருந்தாவோ நம்ம தான் அந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுக்கணும். அந்த ஆக்ஷன் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் தான் இந்த லோக்கல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஃப்ளட்டர் லோக்கல் நோட்டிஃபிகேஷன் பேக்கேஜில் இருக்குது. சரி, இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சர்வீசஸ் ஃபோல்டர். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா services.zipன்னு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை அன்ஜிப் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்ன்னு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர், இதை வந்து நம்மளுடைய லிப் ஃபோல்டருக்குள்ளார அன்ஜிப் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வேலை இதுதான். ஸோ இதில் என்ன இருக்குது, இந்த 2 ஃபைல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா FCM பைண்டிங் விட்ஜெட் இருக்குது, இன்னொன்று லோக்கல் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ், இந்த 2ம் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அன்ஜிப் பண்ணி லிப் ஃபோல்டரில் அன்ஜிப் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்லாம் build.gradle என்னென்ன செட்டிங் பண்ணணுன்றதை நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் அந்த செட்டிங்ஸை நீங்கள் பண்ணிடணும். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஆக்டிவிட்டி எங்கே இருக்குன்னா மெயின் ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் நம்மளுடைய மெயின் டாட்டில் கண்டிப்பாக என்ன பண்ணுன்னா ஸோ நார்மலாக ரன் ஆப்னு போட்டு இந்த ஆப் மட்டும் போட்டிருப்போம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 2 லைனையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இந்த சர்வீசஸில் இருக்கிற FCM பைண்டிங் விட்ஜெட்டை நம்ம இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் தான் என்ன இருக்குது, இந்த FCM மெசேஜிங் இருக்குது. ஸோ கோ டு டெஃபினிஷன் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஓப்பன் ஃபங்க்ஷனாக இதில் இருக்குது. 2 ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், யூனிட் FCM மெசேஜ், அடுத்தது பேக்ரவுண்ட் மெசேஜ் ஹேண்டலர், இந்த 2ம் இருக்குது. ஸோ இந்த யூனிட் FCM மெசேஜிங்கில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேக்ரவுண்டு மெசேஜிங்கை கால் பண்ணியிருக்காங்க. இந்த இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம், Firebase இனிஷியலைஸ் ஆப்னு கொடுத்துருக்கோம், Firebase மெசேஜிங் ஆன் பேக்ரவுண்ட் மெசேஜ். இதில் இந்த கால் பேக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இது எந்த கால் பேக் ஃபங்க்ஷன், இங்கே பேக்கில் இந்த டாப்பில் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே டெஸ்ட்டு பண்ணி ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எடுத்து ஜஸ்ட் இன்க்ளூட் பண்ணால் போதும். ஸோ அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ நீங்கள் இந்த 2ம் போடணும். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன ரெஃபரன்ஸ் தேவையோ அதை ஆட் பண்ணிடணும். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்டாச்சிங் மெசேஜிங் கிளாஸ் டு மெட்டீரியல் ஆப். ஸோ இப்போது நார்மலாக மெட்டீரியல் ஆப் இதில் இருக்குது.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோமில் என்ன பண்ணியிருக்கோம்னா மை ஹோம் பேஜில் FCM பைண்டரை இதுக்கு டாப்பில் வந்து போட்டுரும். ஸோ நார்மலாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மை ஹோம் பேஜ் இருக்கும், இந்த மை ஹோம் பேஜை நம்ம சைல்டாக ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன சார் பண்ணியிருக்கோம்னா இந்த FCM பைண்டிங் விட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். FCM பைண்டர்னு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டை கொடுத்துருக்கோம், இதில் வந்து ரெக்வயர்டில் சைல்டு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே இது ரொம்ப சிம்பிள், நம்ம பெருசாக எதுவும் பண்ணலை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பில்டரை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிட்டன் விட்ஜெட் சைல்டு, இந்த விட்ஜெட் சைல்டை அப்படியே போட்டிருக்கோம். அப்போ அது என்ன சார் பண்ணுது அப்படின்னா இங்கே சில இனிஷியேட்டில் லோக்கல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா 3 விதமான மெசேஜிங் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனிட் மெசேஜை கால் பண்ணியிருக்காங்க, எங்கள் மெயின்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா பேக்ரவுண்ட், அதாவது நம்மளுடைய ஆப் ரன் ஆகுது ஆனால் ஃபோர்க்ரவுண்டில் இல்லை பேக்ரவுண்டில் இருக்குது. அந்த மாதிரியான டைமில் பேக்ரவுண்ட் மெசேஜ் FCM ஸ்ட்ரீம் வந்துச்சுன்னா இங்கே போயிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாருங்கள், ஸோ 3 இடம் சொன்னோம், ஒன்று பேக்ரவுண்டில் ரன் ஆகுது, அந்த பேக்ரவுண்ட் கான்ஃபிகரேஷனை இங்கே கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துட்டோம்னாவே என்ன ஆகும்னா மெசேஜ் வந்த உடனே அதை எடுத்து டிஸ்பிளே பண்ணுற வேலையை டிஃபால்ட்டாக OSே பண்ணிடும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா யூனிட் ஸ்டேட் இருக்குது, இது கண்டிப்பாக என்ன ஆகும் வெரி ஃபஸ்ட்டு டைம் மட்டும் அந்த விட்ஜெட் ஸ்டார்ட் ஆகும்போது க்ரியேட் ஆகும்போது வரும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கெட் இனிஷியல் மெசேஜ், ஆரம்பத்தில் ஏதாவது மெசேஜ் இருந்ததுன்னா அதை எடுத்து டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா Firebase Messaging ஆன் மெசேஜ் அப்படின்னா இப்போது ஒரு இன்கமிங் மெசேஜ் வருது, அந்த டைமில் இந்த ஆப்பு ஆக்டிவில் இருந்ததுன்னா என்ன பண்ணணுன்றதை இங்கே கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன் மெசேஜ் ஓப்பன்ட் ஆப், இந்த கேஸுக்கு இது எப்போ வரும் அப்படின்னா நம்ம ஆப்பு ரன்னிங்கில் இல்லை ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா டோட்டலாக க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணோன்னா நம்மளுடைய ஓஎஸ்ஸு இந்த ஆப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வரும். அப்போ எங்கே வரும்னா இந்த இடத்துக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ரேஷனும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம பண்ணியாச்சு. நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா 2 வேலை. ஃபஸ்ட்டு என்னென்னா மெயினில் இந்த 2 லைனும் போடணும், கம்பல்சரியாக இந்த 2 லைனும் போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் விட்ஜெட்டில் டாப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய FCM விட்ஜெட்டை வந்து நம்ம ஆட் பண்ணி விட்டுறோம். ரைட், இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஹோம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ரீஃபேக்டர் ரேப் வித் விட்ஜெட், இங்கே FCM பைண்டர், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுக்கு முன்னால் போட்டுருணும், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ஆக்டிவிட்டியை மட்டும் நம்ம பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மெயினில் இந்த 2 லைன் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த services.zip என்ன பண்ணுறோம், லிப் ஃபோல்டருக்குள்ளார. ஸோ அந்த 5 பண்ணிங்கன்னா இந்த சர்வீசஸ்னு ஒரு ஃபோல்டர் வரும், அதுக்குள்ளே இந்த 2 ஃபைல் வரும். அடுத்தது மெயினில் போயிட்டு இந்த 2 லைனையும் நம்ம ஆட் பண்ணிடணும். அடுத்தது மெயின் விட்ஜெட்டில் மெயின் ஆப்பில் ரூட் ஆப் இருக்கும் இல்லைங்களா, அதில் என்ன பண்ணணும்னா ஹோமில் இந்த FCM பைண்டரை வந்து நம்ம டாப் லெவலில் கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்பராக கனெக்டிவிட்டி க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதனுடைய கைட்லைனில் இந்த சென்ட் டெஸ்ட் மெசேஜை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இப்போ இங்கே இருந்து நம்ம எப்படி என்னென்ன பேக்கேஜை போடணும், அதுக்கப்புறம் இங்கே என்ன செட்டப் பண்ணணும், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே செட்டப் பண்ணிட்டோம். இருந்தாலும் நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனில் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு manifest.html பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதை ஆட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ மெட்டா டேட்டா இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது.
ஸோ இதை ஆட் பண்ணுறது நம்மளுடைய வேலை. ரைட். அடுத்தது மெயின் ஃபங்க்ஷனில் ஆட் பண்ணுறோம். தென் இதில் வந்து ஹோமில் FCM பைண்டரை போடுறோம். ஸோ இதை கரெக்டாக செட்டப் பண்ணுங்கள், புரிஞ்சுட்டு செட்டப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் இதை ரன் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு எப்படி வந்து ரிசீவ் ஆகுதுன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணுறதை பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.